இந்த உலகத்துக்கே சூப்பர் ஸ்டார் ஒருத்தர் தான், ரஜினிகாந்த் ஒருத்தர் தான். அதை யார் நினைச்சாலும் மாற்ற முடியாது, எப்படி நினைச்சாலும் யோசிச்சு பார்க்க முடியாது. அவருக்கு போட்டி அவர் மட்டும்தான். அதனால இந்த பட்டத்தில் எந்த கன்ஃபியூஷனும் இல்லையே. என்னைக்கும் சூப்பர் ஸ்டார் தான். பாவங்க சின்ன பசங்க பழச்சு போட்டோம். சூப்பர் வேற லெவல் படம். பின்னிட்டாரு. சூப்பராக தலைவர் செம்மையாக இருக்காரு. நெல்சன் நல்லா இருக்கு. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் சுமாராக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப சூப்பராக இருக்குது. செம்மையாக இருக்கு. அவங்க பாட்டு அனிருத் சூப்பராக பண்ணியிருக்காரு. சூப்பர் ஹிட்டு தான். இந்த படம் வேற லெவலில் ஒரு ஹிட்டு கொடுக்குது. ஏன்னா யங்ஸ்டர்ஸ் எல்லா தலைமுறைக்கும் எல்லா இன்க்ரீடியன்ஸும் இருக்கிற ஒரு படம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. தலைவர் தான் நிரந்தரம், அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்லாம் பிரிக்காதீங்க. படத்தை முழுசா பாருங்க. படத்தை தலைவருக்கு போட்டி தலைவர் தான். அது ஆடியோ லான்ச்லயும் தெளிவாக சொல்லப்பட்டது. என்னைக்கும் தலைவருக்கு போட்டி தலைவர் தான். வேற யாராலையும் அதை நினைச்சு கூட பார்க்க முடியாது. அதெல்லாம் தேவையில்லாத டாபிக்ஸ். அந்த மாதிரி எதுவும் கிடையாதுங்கிறத அவருமே சொல்லிட்டாரு. இன்ஃபேக்ட் தலைவருக்கு போட்டி தலைவர் தான் சொன்னதே விஜய் தான். ஸோ இது தேவையில்லாத சிறுபிள்ளைத்தனமான ஸ்டூபிட் மீம்ஸ் கிரியேஷன். அது தேவையில்லை. ஃபென்டாஸ்டிக் ஃபிலிம். என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு? தலைவர் ஸ்டார்ட் டு ஃபினிஷ். தலைவர் வாஸ் இன் இஸ் ஃபுல்லஸ்ட் எலிமெண்ட், ஹையஸ்ட் இன்டென்சிட்டி அண்ட் கிரேட்டஸ்ட் பவர். எப்பயுமே காமெடி கலந்து ஆக்ஷன் படமாக தான் இருப்பாரு. இந்த படத்தில் காமெடியில் எப்படி இருக்கும்? எல்லாமே. அதாவது தலைவரை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்ட் டு ஃபினிஷ் ரொம்ப அருமையாக, ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் ஒரு பவர் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் கம்பைன் பண்ணின ஒரு படம்னா இந்த படத்தை சொல்லலாம். ஸோ சூப்பராக இருந்துச்சு. ரஜினி சார் ரொம்ப வருஷம் அப்புறம் அவங்க காம்போ எப்படி இருந்தது? அந்த வயசுக்கு ஏற்றாற் போல் படையப்பால இருந்த வேகம் வேற, இங்க இருக்கிற பவர் வேற. அந்த வயசுக்கு ஏற்றாற் போல் காம்போ சாங்ஸ் எல்லாம் எப்படி இருந்தது? டாப் கிளாஸ். சூப்பர் ஸ்டார் பிரச்சனை போயிட்டு அது எப்படி பாக்குறீங்க? எந்த பிரச்சனையும் இல்லையே. சூப்பர் ஸ்டார் ஒருத்தர் தான். இல்லை மேம், அந்த பட்டம் இவங்களுக்கு போனோம். இந்த உலகத்துக்கே சூப்பர் ஸ்டார் ஒருத்தர் தான், ரஜினிகாந்த் ஒருத்தர் தான். அதை யார் நினைச்சாலும் மாற்ற முடியாது, எப்படி நினைச்சாலும் யோசிச்சு பார்க்க முடியாது. அவருக்கு போட்டி அவர் மட்டும்தான். அதனால இந்த பட்டத்தில் எந்த கன்ஃபியூஷனும் இல்லையே. என்னைக்கும் சூப்பர் ஸ்டார் தான். பாவங்க சின்ன பசங்க பழச்சு போட்டோம். சூப்பராக இருந்தது ப்ரோ. என்னென்ன பேசுனாங்க, ஒரு 2-3 வருஷமா என்னென்னமோ பேசுனாங்க. எல்லாருக்கும் இந்த படம் ஒரு பதிலாக இருக்கு ப்ரோ. சூப்பராக பண்ணி சரியான கம்பேக் ப்ரோ. அன்ஃபேர் கிரிட்டிசிசம் தான் எனக்கு தோணுச்சு பீஸ்ட்டு. அதுக்கான கம்பேக் கண்டிப்பாக கொடுத்துருக்காரு ப்ரோ. அப்படிலாம் கம்பேர் பண்ணாங்க ப்ரோ. ஏன்னா ஒரு கதை அவர் சொன்ன மாதிரி இந்த படம் அவுட் ஸ்டாண்டிங், ப்ராபப்லி இஸ் பெஸ்ட். ஏன்னா ஒரு பெரிய ஸ்டார் ஹேண்டில் பண்ண முடியும்னு காமிச்சிருக்காரு. அதுவும் சூப்பராக காமிச்சிருக்காரு. மாஸ் பிடிக்குது ப்ரோ. படம் நல்லா இருக்கு ப்ரோ. அதையும் மாஸ் எலிமெண்ட்ஸாக யூஸ் பண்ணியிருக்காங்க. சும்மா ஒரு சப்போர்ட்டிங் ஆக்டாக இல்லாமல் அவங்கள வச்சு என்ன மாஸ் எலிமெண்ட் ஆட் பண்ண முடியும்னு பண்ணி சூப்பராக பண்ணியிருக்காங்க. சூப்பர் ஸ்க்ரீன் பிளே ப்ரோ. எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. சூப்பர் பக்கா படம் சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் சூப்பர். நைஸ் மூவி. நல்லா இருந்துச்சு. படம் நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப எக்ஸலண்ட்டாக செம்மையாக இருக்கு.